ஒரு வேலையை வேலையை முடிச்சுட்டு வந்துட்டீங்க போல. ஆமா. அவனுக்கு உள்ள போறதுக்கு மட்டும் தான் நான் தேவைப்பட்டேன். மற்றபடி எல்லா வேலையும் அவனே பண்ணிட்டான். உனக்கு உள்ள போறதுதான் பிரச்சனை இருந்துச்சா? வெளியே இருக்கவங்க இல்லாத மாதிரியே தானே ட்ரீட் பண்றானுங்க. எப்போ போயிட்டாலும் அந்த ஆஃபீஸர் அங்க இல்ல இல்ல இல்ல. ஸோ அதனாலதான் எனக்கு உள்ள போறதுக்கு தேவைப்பட்டது. உள்ள போயிட்டா இருந்தாலும் நம்ம பார்த்தாலே கையெழுத்து போட்டுருவோம் நமக்கு தெரியுமே. ஆனா நம்ம தான் வெளியே நிக்கிறோம்னு அந்த ஆளுக்கு தெரியாதுல்ல. அதான் பிரச்சனை. இன்னும் அதை யோசிச்சு கலெக்டர் போட்டாச்சு, மினிஸ்டர் போட்டாச்சு, பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ்லாம் கையெழுத்து போட்டாங்க. இவனோட அப்போ மட்டும் ஏன் கிடைக்க மாட்டேங்குன்னு யோசிச்சேன். இது வாங்கி வச்சிட்டோம்னா ஒரு பயம் இல்லாம சேஃபா இருக்கலாமே யோசிச்சேன். முடிஞ்சிச்சு. பில்டிங் என்ன அந்த அளவுக்கு 90% ஒரு 10% கூட இருக்கும். அதுவும் முடிச்சிடும். அதுவும் போட்டுட்டு முடிச்சு கொடுத்துருவேன். எக்யூப்மெண்ட்டும் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுல செட்டில் பண்ணி தான் இருக்காங்க. எலக்ட்ரிக்கல் பர்சன் வந்து அதுக்கேற்ற மாதிரி போட்டிருக்காங்க கனெக்ஷன்லாம். ஒயர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா தானே போட்டிருக்க. ஃபேக்டரிக்கு போடுறத விட திக்கா தான் பார்த்து போட்டிருக்கேன் ப்ரோ. பயப்படாதீங்க. பேஷன்ஸ் ஜென்ரேட்டர் எல்லாமே இன்வெர்டர் ஜென்ரேட்டர் எல்லாமே செட் பண்ணி வச்சிருக்கேன். பிசியூக்கு நீ கேட்ட மாதிரி ஸ்பெஷல் இது நல்லா பண்ணி வச்சிட்டேன். எக்யூப்மெண்ட் வாங்குறதுலாம் நான் பார்த்துட்டேன். ஆக்சிஜன் அதெல்லாம் தெளிவாக தான் பார்த்துட்டேன். எதுலையுமே காம்ப்ரமைஸ் கிடையாது. செகண்ட் டீலர் கிடையாது. டைரக்டா அந்தந்த ஃபேக்டரியில போய் பேசியிருக்கேன். எந்த புரோக்கரோ எந்த இதுவோ எதுலையுமே வைக்கல. ஏதாவது ஒரு இடத்துல கலப்படம் வந்துடும். ஆனால் எதுக்குமே நம்ம வைக்கல. ஃபேர்மஸ் வந்து 4 பேர் கேட்டாங்க. நான் பேசுனேன். யாரும் உங்ககிட்ட பேசினாங்களா? கிட்ட தான் பேசினானுங்க. நாங்க வேண்டாம்னு ஏன் வேண்டாம்னு சொல்லிட்டீங்க? நாங்க தான் நமக்கு என்ஜிஓக்கு உதவுனாங்கல்ல. அந்த மாதிரி சில பேருக்கு வந்து உதவணும் ஆசை இருக்கும். ஆனால் கம்மியாக உதவி இருப்பாங்க. ஏன்னா அவங்களால டெவலப் ஆயிருக்க முடியாதுல்ல. அந்த மாதிரி ஃபேக்டரிஸ் அந்த மாதிரி அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அவங்களுக்கும் அதில் ஒரு லாபம் கிடைக்கும். நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்களோ ஒரு காலத்தில். அதனால அவங்களோட டைப்ல இருந்தா இன்னமும் நம்மளால வந்து அந்த ஃப்ரீ மெடிசன்ஸ் கொடுக்க முடியும்ல. அந்த இதெல்லாம் நடக்கும்போது. ஓ ஆமா ஆமா சொல்லிட்டு இருந்தா. அவங்களுக்கு போதுமா? நாங்கள் அது மாதிரி 90% நிறைய பேர் கவர் பண்ணி வச்சிருந்தோம். எல்லா மெடிசனுக்கும் நாங்கள் போய் கேட்டோம்ல. கேம்புன்னு போடும்போது இந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் அப்படிலாம் கிடையாதுல்ல. கேன்சருக்கு, பிரெயின் டியூமருக்கு, ஹார்ட் ப்ராப்ளம்க்கு, கிட்னி ப்ராப்ளம்க்கு, லிவர் ப்ராப்ளம், லங்ஸ் ப்ராப்ளம் ஒவ்வொன்றுத்துக்குமே நாங்கள் பார்த்து வச்சிருந்தோம். சில பேர் 2 3 மெடிசன்ஸ்க்கு ஓனராக இருந்தாங்க. ஒரு சில பேர் ஒன்றுத்துக்கு அந்த மாதிரி. இப்போ நாங்கள் ஒரு கிட்னிக்கே ஒரு 3 ஃபார்மசிக்கு வச்சிருக்கோம். இந்த மாதிரி அவங்ககிட்ட ஸ்டாக் இல்லைன்னா இவங்க இவங்க அது மாதிரி. அதே மாதிரி சில டோசேஜ்லேயும் டிஃபர் ஆவாங்க. ஸோ இந்த டைமுக்கு இந்த டோசேஜ் இந்த டைமுக்கு இந்த டோசேஜ் அப்படின்ட்டு எல்லாருமே தான் ஓகே பண்ணி வச்சிருக்கோம். மெடிசன்ஸும் வந்து இறங்கிட்டோம். ஹாஸ்பிட்டல்ன்றதுனால இப்போ தயாரிக்கிறத கரண்ட்ல இருக்கிறத தான் அனுப்ப சொல்லியிருக்கேன். அப்போதான் ஒரு 3 வருஷத்துக்கு வரும் நமக்கு. பேஷண்ட்டுக்கும் கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும். நம்ம இப்போ தான் ஆரம்பிக்கிறோம். ஆல்ரெடி பழைய இடத்துல ட்ரீட்மெண்ட்ல இருக்கவங்கலாம் வருவாங்களான்னு தெரியாது. அதனால பேசிக் மெடிசன்ஸ்லாம் நிறைய ஸ்டாக் வச்சுட்டு இதெல்லாம் ஒரு மைல்டான ஸ்டாக்ஸாக வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வரதை பார்த்து முடிவு பண்ணிக்கலான்ட்டு. நம்ம எல்லாம் ஓப்பன் பேமெண்ட் பண்ண உடனே ஃபார்மசிக்கு வந்துருவாங்க. ஃபார்மசி 2 தானே போட்டிருக்கீங்க? ஏன் 2 போட சொன்னீங்க? நீ ஏன் சொல்லிட்டு பேசிக் ஒன்று இது ஒன்றுன்ட்டு. அதனால அவுட் பேஷண்ட் வரவங்களுக்குலாம் தனியாக வச்சுட்டு இன்பேஷண்ட்டுக்கு தனியாக வைக்க சொல்லிட்டேன். அது ஒரு நல்ல விஷயம் தான். இப்போ வந்து பேஷண்ட்டுக்கு பார்க்கும்போது இங்கே கியூவில் நிற்க வேண்டாம். அதே மாதிரி உங்களுக்கு இருக்காது, பிரச்சனை இருக்காது. பத்தாவதுக்கு இன்பேஷண்ட்ல தான் நிறைய சீரியஸான மெடிசன்ஸ்லாம் வைக்க சொல்லியிருக்கேன். அதுக்கு வந்து அவங்க இங்கே சஜஸ்ட் பண்ணிட்டீங்கல்ல. அது சூப்பர் தான் சூப்பர் தான். சரி மாப்பிள்ள, வேலை முடிச்சுட்டு இப்படியே வந்துட்டீங்க. இதுக்கப்புறம் எனக்கு வேலை இல்லை. எல்லாத்தையும் அலாட் பண்ணிட்டேன். முடிஞ்சா நைட்டு ஒரு 11 போகிற மாதிரி இருக்கும். அதுவும் மேக்ஸிமம் டவுட் தான். சரி அதான் இன்னும் கொண்டாடி இங்கே அவங்க தங்கச்சி கூப்பிட்டு போயிடலாம்ல. ஓ சமைக்கிறாளா? தனியாக தானே சமைச்சு சாப்பிட்டுருக்கா. உங்களுக்கு சமைக்கிறாளா? அவரு ஹெல்ப் பண்ணிடுவாரு. என்ன வெட்டுறது, துணி கட் பண்றது எல்லாம் நான் தான். சாமான் தொழுகிறதே நான் தான். இந்த பொண்டாட்டிக்கு இதெல்லாம் செய்யாம நீங்க செய்யப்பா. என்னப்பா அம்மா வீட்டுல ஜாலியா இருக்காரு. ஜாலியா இருக்கு. நீங்க பாத்தீங்க. என்ன இப்படி சொல்ற இடத்துல செஞ்சு சித்தி இருக்காங்களே. தானே எங்க அத்தை ஒன்று வேலையை வாங்குறாங்க. அதான் வீட்டுக்கார பக்கம் அன்னைக்கு கிளம்பிட்டாங்கல்ல. ஸோ நாங்க தான். சமையலே நான் தான். எனக்கு சமைக்கவே தெரியாது. அதான் நான் தான் சமையல். அது என்னவோ இவங்க கேங்ல 2 பேருக்கு சமைக்க தெரியும், 2 பேருக்கு சமைக்க தெரியாது. ஆமா, கையில் இதுல எந்த ரகம்னே தெரியாது. அவ என்ன சொல்றது, ஃபாரின் ஸ்டைல் சாப்பாடுலாம் சமைச்சிருவா. நம்ம ஊர் சாப்பாடு சமைக்க சொன்னா தான் அவளுக்கு வர. பேக்கிங் ஐட்டம் சொல்றியா? காரமாவும் சூப்பரா பண்ணிடுவா, ஸ்வீட்டாவும் பண்ணிடுவா. அவங்க பேக்கர்ஸ் லிஸ்ட்ல வைக்கணும். நம்ம இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் அவங்க செட் ஆக மாட்டாங்க. ஆமா ஆமா, ஊர்ல அன்னைக்கு ஒரு வாட்டி சப்பாத்தி செய்ய சொன்னா அப்பளம் செஞ்சு கொடுத்தாள். ஏன்டா குளிப்பிட உனக்கு? அவசரம் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வந்தீங்களா அப்போவா? ஆமா, இருக்கு ஏன் பொண்ணு பார்க்க போற போல. ஏன்டா நீங்க வேற. என்னென்ன ஏன்டான்றதுல நோ மாதிரி இருக்கு. இப்படி ஒரு வருஷம் சொன்னதுல இருந்து ஒருத்தி என்கிட்ட பேச மாட்டா, என்னை பார்க்க மாட்டா. உங்களுக்கு வெக்கமா இருக்கும் செல்லத்துக்கு. எப்படிலாம் வச்சு செஞ்சுட்டு இருப்பீங்களே. நாங்க செய்யறதுக்கு வேற கேங் இருக்கு. இப்ப செஞ்சுட்டு தான் இருக்கோம். அதெல்லாம் தரமா பண்ணி தான் அனுப்புவாங்க. ஏற்கனவே ஓட்ட மாட்டா. நீங்க இப்படிலாம் பண்ணீங்கன்னா சுத்தமா ஓட்ட மாட்டா. என் மாப்பிளையே ஒரு மாதிரி தலைக்கால் புரியாம தான் இருக்கான். அவனே ஒரு மாதிரி குதூகலமா தான் இருக்கான். போங்கடா நான் போய் வேலையை பார்க்குறேன். மாப்பிள்ளைக்கு வைக்கிறத ஆர்வமா இருக்கு பொண்ணு பார்க்குற விஷயம். இதெல்லாம் ஆசையை கிளப்பி எனக்கே ஆர்வத்தை தூண்டாதீங்கடா.
எனக்கே ஆசையா தான் இருக்கு, ஆனா என்னவோ ஒரு பயமாவும் இருக்கு. பயப்படாதீங்க. அதானே, இப்பெல்லாம் கெடுக்கிறதுக்கு யாரும் இல்லை, பிரச்சனை பண்றதுக்கோ யாரும் இல்லை. இந்த மூமெண்ட் எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. இல்ல அவ ஏதோ ஒரு தயக்கத்திலயும் இருக்கா, அதனால எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஏதோ பிரச்சனை வந்துருமோ, ஏதோ மறைக்கிறாளோ அப்படிலாம் தோணுது. அதெல்லாம் ஒண்ணும் இருக்கா, பயப்படாதீங்க. எந்த பிரச்சனையும் இல்லை, பிரச்சனை பண்றதுக்கு யாரும் இங்க இல்லை, புரியுதுல? அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன், பயப்படாத. அவளுக்கு இது நடக்குமா நடக்காதான்னு ஒரு விஷயம் இல்ல. சோ அது அவளுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாம வேணா இருக்கலாம். அப்படி இது சந்தோஷமா ஏத்துக்கிட்டா வேற பிரச்சனை வருமோ, அது நமக்கு பிரச்சனையா இருக்குமோ யோசிப்பா. வேற ஒன்றும் அவளை பத்தி தெரியும்ல. அப்படிதான் சமாதானப்படுத்துறேன். என்கேஜ்மெண்ட்ல அவனா கொஞ்சம் கொஞ்சமா நார்மலா ஆயிடுவா. கல்யாணம் ஆகும்போது அவளுக்கு ஒரு நம்பிக்கை ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதுதான்டா, அவளுக்கு நம்பிக்கை மட்டும் வந்துட்டா போதும். ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு, அவளை பார்க்கும்போதே எனக்கு தெரியும். அவ இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கலாமா வேண்டாவா அப்படின்னு யோசிக்கிறாள். அப்பவே தெரியும் சந்தோஷம் போனா எனக்கு எது கஷ்டம் வந்துருமோ பயப்படுறான்னு. பார்த்துக்க, பத்திரமா பார்த்துக்கண்டா. எனக்குள்ள வச்சு பொத்தி பார்த்துப்பேன். எல்லாம் பேசாதீங்கடா, கஷ்டமா இருக்கு. நீ இப்படி பார்த்து பண்ண நம்பிக்கையில மட்டும்தான் மச்சான் நாங்க இருக்கோம். உங்ககிட்ட அவ நிறைய சொல்லல, நிறைய விஷயம் இது அவ்வளவுதான் அப்படின்னு விட்டுட்டா. அதனால சொல்றேன், உங்க நம்புறேன். என் மேல சந்தேகமா? இல்லடா, இப்போ கல்யாணம் பண்ணிப்பாலாம் மாட்டாலும் ஒரு பயத்துல நீ எல்லாம் பண்ற. நாளைக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு டேக் இட் ஃபார் கிராண்டடா நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா அவளை, அது என் பல வருஷ கனவு. அவளை எப்படி பார்த்துக்கணுன்றது என் ட்ரீம். அதெல்லாம் நீ சொல்லியிருக்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா அப்படியே இருப்பல, எனக்குள்ளேயே இந்த பயம் இருக்கு. பயப்படாதீங்க, உங்க தங்கச்சி புத்தி போதும். அதுதான் இருக்கு. என்னம்மா அவள் தான் என்கவுண்டர் போட சொல்றேன் என் ஃப்ரெண்டை விட்டு. நான் போட்டு தள்ளுறோம். அப்பாவிங்க அப்ப தங்கச்சி புருஷனை மிரட்டுறீங்க. தங்கச்சி கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்ததோ என்ன, நாங்கெல்லாம் வரிஞ்சு கட்டிட்டு வந்துருவோமா? எவனும் எனக்கு சப்போர்ட் இல்லை. டேய் நீ கூட வாடா. என் தங்கச்சி நீ சந்தோஷமா பார்த்துட்டீங்கன்னா அவனை நீ நல்லா இருப்ப. ஏன் கொடுத்தாதீங்க, ரொம்ப பயமா இருக்கு. நடிச்சு மூஞ்சிலே குத்திடுவேன். பாத்துக்கிறேன், கண்ணில் காட்டு. என்ன யோசிச்சு சொல்றேன் பாருங்க, அந்த வேலையெல்லாம் விட்டுருங்க, பாத்துக்கோங்க. அந்த பயமும் இருக்குல்ல, அப்படின்னு மிரட்டுறது இல்ல. எங்க ஆசையும் பயத்தையும் சொல்லிட்டோம். தள்ளி கிள்ளி வச்சியோ எங்களை. அப்படியே உன் தங்கச்சி விட்டுருவா. நம்பிக்கை எனக்கு இருக்குதான். அப்புறம் என்ன, விழாதுக்கு இருப்பாத துத்திட்டு இருப்பீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. எனக்கு ஒரு மாசம் விட்டுருங்க, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கேட்கவே மாட்டேன். என் தங்கச்சி சொல்லிட்டாப்பா, அதை நாங்க விட்டு கொடுத்துட்டோம். ஆமா ஆமா, இருந்துட்டு போங்க. என்ன பெருந்தன்மை, ரொம்ப நன்றிங்கடா. மாப்பிள்ள ஆமாண்டா மாப்பிள்ள, மன்னிச்சிட்டோம். ஒரு மூணு கல்யாணம் பண்ணிட்டு உங்களுக்கு வச்சிருக்கேன். மாப்பு மைண்ட் வயசு இல்ல மச்சான். சரிங்க மாப்பிள்ள, ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, அதை முடிச்சுட்டு கிளம்பலாம். ஆமாண்டா, கையில் வர முடியல, டயர்டா இருக்குண்ணா. நீங்க கிளம்புங்க, அந்த மீட்டிங் நான் பாத்துக்கிறேன். இந்த 2 மாசம் இதெல்லாம் அட்டன் பண்றேன், அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், ஒர்க் ஃப்ரம் சொல்லியிருக்கா. முடியல, ஸ்ட்ரெயின் பண்ண தேவையில்ல. பார்த்துக்கலாம், கேட்கறேன். அதுக்கப்புறம் பார்த்து கன்ஸ்ட்ரக்ஷன் போகிறது ஆடை கேபினுக்கு அவங்க மொக்க தான் போடுவானுங்க. மியூட் போட்டு நம்ம கதை பேசிட்டு அவங்க சொல்றது மட்டும் கேட்டுப்போம். ஓகேடா, வர போலாம். போலாம். ஏபோ என்ன ஹாஸ்டல் இது? நல்லா இல்லையா? தலை ஒரு மாதிரி சிலுப்பின மாதிரியே இருக்கே. பின்னல் சூப்பரா தான் இருக்கு. ஏன்டி இப்படி கொடும்பத்துறீங்க? வேற மாத்துடா. நோ 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 நோ, மாத்துடா. சரி ஓகேனா, உனக்கு ஓகேனா விடு. சொன்ன எப்படி? சரி மாத்துறேன். வேற என்ன பண்றது? நானும் சொல்றேன், நகை பட்டுப்புடவை அதுவும் இந்த இதெல்லாம் கொஞ்சம் ஓவரல்ல. உங்களுக்கு இப்படி இருந்தா எனக்கு எப்படி இருக்கும்? எவ்வளவு கதட்டம் தெரியுமா நேத்து? கதறி இருக்க. நீ நல்லா இருக்கே. அது வந்து என்ன என்னமோ ஒரு ரியாக்ஷன் கொடுக்குற. ஏய் உண்மையை சொல்ல, அவனா போட்டு விட்டா? என்ன போட்டு விட்டாரு? ஆமா லவ், எனக்கு டயர்டா இருக்குன்னு போட மாட்டேன்னு சொன்னேன், அதனால அவரே போட்டு விட்டுட்டாரு. கல்யாணத்துக்கு மெஹந்தி, நிச்சயத்துக்கு மெஹந்தில வெளியே பார்க்க வேண்டாம். ஒன்றுவேன் அதான் ஒன்ற புருஷனே போட்டு விட்டுருவாரு போல இருக்கே. போதும் டி, எம்பாரஸ் பண்ணாதீங்கடி, ஒரு மாதிரி இருக்கு. இருங்க, நான் போய் ஹேர் ஸ்டைல் மாத்திட்டு வரேன். ஒரு வந்தாரு. நீ மாப்பிள்ள தான், அதுக்கு நீ இப்படியாடா? அது கொஞ்சம் ஏதாவது ட்ரெஸ்ஸா பாடாத ட்ரெஸ்ஸாடா இது. நான் கவுண்ட்லயே இல்ல. என்னடா என்ன ஓட்டுறீங்க? நான் கடிக்கடி நடக்க போகுது. நான்லாம் கேரளால பொண்ணு பாக்குறாங்கன்னு வைக்கும்போது நடிக்கிட்டு இருந்தேன். இங்க என்னடா இப்படி ரெடி ஆயிட்டு இருக்கான். இது நல்லா இருக்கான்னு கொஞ்சம் மாத்திட்டா போதும், நிறுத்துடா. அவ கிட்ட வரும்போது அவ கூட ஈக்குவலா வரணும்ல. இப்ப செயின் மோதிரத்தெல்லாம் விட்டுட்ட? அறந்துருச்சு இல்ல. நிச்சயத்துக்கு புதுசா அவங்களான்ட்டு எல்லாத்தையும் தாத்தா கிட்ட கொடுத்துட்டேன், போட்டு மாத்த சொல்லி. தாத்தா வந்து எடுத்துட்டு போயிட்டாரு. அம்மா வீட்டுல எடுப்பாங்கல்ல, அது வச்சுக்கோ, திருப்பி வாங்கி என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால அதெல்லாம் அவர்கிட்ட இருக்கு. சொல்லிக்கலாம், எடுத்துட்டு வந்துருவான்ல. உண்டெல்லாம் எங்க வீட்டுல இருக்கு, எல்லாம் லாக்கருக்கு எப்பயோ போச்சு. இல்லைன்னா அன்னைக்கு இருக்க மாட்டேன். அன்னைக்கு தான் போ, நல்லா பிடிச்சிட்டு வந்துருக்கலாம்ல. நான் நினைச்சேன்தான். சரி, அதுவும் மாமியார் வீட்டுல போட்டுது. போட்டா என்ன? சரி, அம்மா வீட்டுல போட்டதா இருக்கே. இல்ல வேண்டாம் வேண்டாம், பரவாயில்லடா. இன்னும் மிஸ் ஆகுற மாதிரி இருக்கு, பார்த்துட்டு வரவா? ஏன் அடங்க மாட்டான்டா? டயர்டா இருக்கு, இதாவது ஓகேவா சொல்லுங்க. ஐயோ, ஒரு ஷார்ட்டா பின்னிருக்கேன், லென்த்தா பின்ன வேண்டியதானே. இது போதாதா? ஏய் ஜாலியில் அது மாதிரி டிசைன் பண்ணலாம், அதையும் பண்ணி.
என்ன விளையாடுறீங்களா? இது இன்னும் லென்த் இல்லை, இன்னும் கொஞ்சம் இறக்கி விட, அந்த கொண்டை கொஞ்சம் சின்னதாக்கிக்கலாம்ல. இதுவே போதுமே. ஆல்ரெடி கம்மல் சின்னதா போட்டிருக்க, அதுக்கே உங்க வீட்டுக்கிட்ட வாங்க பாரு. இந்த பயம்புத்திலும் உங்களுக்கு தூக்கம் வராது. இந்த உண்மையை சொல்றோம். புரிஞ்சுது. பின்ன இன்னும் கொஞ்சம் லென்த்தா வேணும், அந்த டிசைன் வேணும். இது கூட வேண்டாம், இன்னும் கூட சிம்பிளா கூட பண்ணிக்கோ. வரேன். வர ரெடி ஆகுறது எவ்வளவு கடுப்பா இருக்கு தெரியுமா? சரி, லைஃப்ல ஒன்ஸ் என்ஜாய் பண்ணு. இத்தனை வாட்டி சொன்னேன் வராது வராதுன்ட்டு, அது மாதிரிதான் உனக்கும் பூ வைக்கிறாங்க, என்ஜாய் பண்ணு. இது வேறையா? பொண்ணு பாக்குறதுனால அப்படியே வச்சிட வேண்டியதான். எந்த நாத்து நாள் வைக்க போறீங்க? என்ன எந்த நாத்தினாருன்ற நான் தான். ஓ, அவங்க 2 பேரும் ஊர்ல இருக்கிறதுனால நீங்க. ஆமா, சரி சரி, நடத்துங்க நடத்துங்க. கதை பேசிட்டு இருங்க, நான் போயிட்டு வரேன். சரி, அது மட்டும் வச்சுக்கிட்டு கொஞ்சம் லென்த்தா போட்டு வா, நான் ஹெல்ப் பண்ணவா? ஒன்றும் வேண்டாம், ஹாப்பியா உங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருங்கம்மா. சரி, வாயை காதை பிடிச்சிக்கிறேன். இது எப்படிடா, இது நல்லா இருக்கா? அப்பா போதும்டா, போலாம்டா, டயர்டா இருக்குடா. சொல்லுங்க. சாமி நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு, போதுமா? அதானடா, ரொம்ப 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 நல்லா இருக்குடா. ஓ, பொண்ணு கூட உள்ள ரெடி இருக்கு. ஆனா அவன் 5 நிமிஷத்துல ரெடி ஆகிட்டு வந்துருவா. இல்ல, ரொம்ப பண்ணாதீங்க. நானும் அமைதியா இருந்தா ரொம்ப பேசுறீங்க. என்னடா, நான் அடிக்கடி பொண்ணு பார்க்க முடியும் அவள? எனக்கே இது நடக்குது, இது நடக்குமா நடக்காதுன்னு இது நடக்குது. அப்ப நான் ரெடி ஆகும். ரொம்ப தான் பண்றீங்க. இதெல்லாம் வெட்டிங்கே ட்ரீம்பா. அதனால இதுல ஒரு விஷயத்த நான் பார்த்து பார்த்தா பண்ணுவேன். எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும், புரியுதுல்ல? அப்ப அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க வேண்டாம். நான் கேட்டேன், அவ என்ன சொன்னான்? கல்யாணமே எனக்கு ஒரு ட்ரீம், அதனால எனக்கு வேற எந்த ஆசையும் இல்லை. உங்க ஆசை எதெல்லாம் இருக்கோ அதை நிறைவேறிக்கிட்டோம்னு சொல்லிட்டா. நான் அவகிட்ட திரும்ப திரும்ப கேட்டுட்டேன், உனக்கு ஏதாவது ஆசை இருந்தா சொல்லுன்னு. அவ இல்ல அப்படின்னு சொன்னதுனால என் ஆசை தானே நடக்கணும். அதான் என் இஷ்டத்துக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணிப்பேன். ஒருவேளை அவளுக்கு ஏதாவது ஆசை இருந்தா அதையும் நான் நிறைவேற்றிருப்பேன். அவ இல்லைன்னு சொல்லிட்டா. அவளுக்கு என்னோட சந்தோஷமே போதும்னு சொல்லிட்டா. அப்போ எனக்கு என்னெல்லாம் வேணுமோ, என்னெல்லாம் சந்தோஷமோ அதெல்லாம் நான் பண்ண தான் செய்வேன். ஆச்சு கூட பொண்டாட்டி வாங்கி கொடுத்தது போல இருக்கே. ஆமா, நடத்துங்க நடத்துங்க. இப்போ இங்கதான் இருக்க ஒரு பட்டு வேட்டி சட்டை கலக்குறாரு. போதும், வாங்க கீழே போதும். அதான் நான் உடனே பொண்ணு பார்க்க போய். என்ன என்னடா, அண்ணன் எங்க இருக்கீங்க? நீங்க இங்க இருக்காங்கல்ல, அதான். ஓ, அதனால சரி சரி, சீக்கிரம் வாங்க போலாம். போலாம் போலாம். அப்பா, இதுவாது ஓகேவா? என் கண்ணை பட்டம் அனுப்பி வச்சுக்கோ. இதை வச்சுக்கிறேன். என்ன இவ்வளவு கம்மியா வச்சிருக்க? பூ வைக்க போறாங்க நீங்கல்ல, அதனால அதனால நீ கம்மியா வச்சு. போதும். சரி நாத்து. அப்புறம் என்ன, அங்கிருந்து எந்த டிக்கெட்டும் வரல? உன் புருஷன் 50 ட்ரெஸ் மாத்தி போட்டா. ட்ரெஸ் மாத்தி போடுறாரா? எதுக்கு? தப்பு தப்பாவா? அவன் ஒரு ட்ரெஸ் சூஸ் பண்ண 50 ட்ரெஸ் கட்டி கட்டி போட்டிருக்கான். 9 எப்படி பாத்துடுற? நைட்டு போய் அதை நான் தானே முடிச்சு வைக்கணும். அவக்கு அவளை அவளுக்கு. எனக்கு புரியல, இந்த பைப்பிளுக்கு அந்த மாதிரி வேண்டது வேலை உடம்பு பின்ன வேற யார் கவலைப்படுவா? புரியுது புரியுது. வந்து ஹெல்ப் பண்ண போறீங்களா என்ன? நீ மாசமா? போதும் போதும். ஏன் நாத்து? இல்ல செல்ல, நீ புரிஞ்சிச்சு.